வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 791 முதல் 798 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 791. மூவருந் தேவரு முத்தருஞ் சித்தரும் யாவரும் பெற்றிடா வியலெனக் களித்தனை. மூவகைத் தேவர்கள், முக்தர்கள், சித்தர்கள் என எவராலும் எளிதில் பெற முடியாத அரிய அனுபவத்தை எனக்கே உரியதாக அருளினாய். 792. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலை நோங்கிய வருட்பெருஞ் ஜோதி. உன் பேரருளையும் உன் மகத்தான சீரையும் நான் போற்றுகிறேன், வல்லமையுடன் உயர்ந்து விளங்கும் அருட்பெருஞ்சோதி. 793. சித்திகள் அனைத்தையுந் தெளிவித்தெனக்கே சத்திய நிலைதனை தயவினிற் பிறந்தனை. எல்லா சித்திகளின் உண்மையையும் எனக்கு தெளிவுபடுத்தி சத்தியமான இறுதி நிலையை உன் கருணையால் எனக்கு அளித்தாய். 794. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலை நோங்கிய வருட்பெருஞ் ஜோதி. உன் பேரருளும் உன் பெருஞ்சீரும் என்றும் உயர்ந்து நிற்க வல்லமையுடன் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. 795. உலகினிலுயிர்களு குறுமிடையூரெலாம் விலகனி யடைந்து விலக்குக மகிழ்க. இந்த உலகிலுள்ள உயிர்களுக்கு வரும் எல்லா தடைகளும் துன்பங்களும் நீங்கி அவை ஒளிநெறியை அடைந்து மகிழ வேண்டும். 796. சுத்தசன் மார்க்க சுகநிலை பெருக உத்தம நாகுக ஓங்குக வென்றனை. சுத்த சன்மார்க்கத்தின் இன்ப நிலையை அடைந்து உயர்ந்த மனிதராக வளர்ந்து ஓங்க வேண்டும் என்று எனக்கு அருளினாய். 797. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலை நோங்கிய வருட்பெருஞ் ஜோதி. உன் பேரருளையும் உன் பெருஞ்சீரையும் மீண்டும் மீண்டும் போற்றுகிறேன், ஆற்றலுடன் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. 798. அருட்பெருஞ் ஜோதி எருட்பெருஞ் ஜோதி அருட்பெருஞ் ஜோதி எருட்பெருஞ் ஜோதி. அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இது மந்திரமாகவும் முழக்கமாகவும் அனுபவத்தின் இறுதி ஒலியாகவும் ஒலிக்கிறது.